வெல்கம் டு லதா ஃபுட்ஸ். இன்னைக்கு நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானது சொல்றேன். இன்னைக்கு வெஜிடபிள் ரவா கிச்சடி நம்மளுடைய இதில் கிச்சனில் அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சிருக்கேன். வெஜிடபிளில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வேக வச்சது, பீன்ஸு, ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். இதெல்லாம் வெஜிடபிள். அதுக்கு மற்றபடி சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, தேவையான கருவேப்பிலை, எண்ணெய், 5 பேருக்கு தேவையான ரவை எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 400 கிராம் இருக்கும். இது 5 பேருக்கு செய்ய வேண்டிய பிரிஞ்சிக்கு தேவையான ரவை, இதுக்கு தேவையான ரவை, கிச்சடிக்கு தேவையான ரவை, மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு விழுது. இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரவையை வறுத்துக்கலாம். நான் அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். வறுத்த ரவை கடையிலேயே கிடக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இதுல நெய்யோ இல்ல எண்ணெயோ ஊட்டு கொஞ்சம் வாசனை வறுத்தோம்னா நமக்கு முதல்ல பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் சின்ன பட்டை, தேவையான பச்சை மிளகாய், கடுகு வச்ச வெங்காயம், கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரையும். இது கொஞ்சம் வரையட்டும். வழங்கும் போது கொஞ்சம் வரையிட்டு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி எவ்வளவு தேவையில்லை கொஞ்சம் வெங்காயம் வேகிற அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடணும். இது கொஞ்சம் வதங்கட்டும். ஏழு தேவை 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கொஞ்சம் வேக வச்ச பட்டாணி, ஹாஃப் பாயில் பண்ணிருக்கிற காய்கறி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான தண்ணி, இதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி வெந்நீர் வச்சுருக்கேன். இது ஊற்றி தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப வறுத்த ரவைய இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறோம். கட்டி தட்டாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுல ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளுடைய சுவையான கிச்சடி ரெடி.